அவன் என்ன சொல்றான், என்ன மாரியே தனிமை விரும்புது போல இருக்கு, இல்லை என்ன மாரியே பைத்தியம் முடிச்சு போச்சு போல இருக்கு அந்த பெண்குயினுக்கு. பெண்குயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியரு. ஒரு பெண்குயின் வந்து தான் 300 அடிக்கு கீழே போய் மீன் பிடிச்சிட்டு வரும். ஆண் பெண்குயின் வரலன்னா, மிஸ்ஸஸ் வரலன்னா, மிஸ் பெண்குயின் வந்து இவர் இறந்து வர மிஸ்டர் பெண்குயின் வந்து இறந்துருவாரு. இப்படி அள்ளி விட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெண்குயின் இறந்துட்டா அந்த ஆண் பெண்குயின் இறந்துருமா. பெண்குயின் வந்து ரேப்பே பண்ணுமா. அது இந்த கூட்டத்தோட வாழ விரும்பலையா, இந்த இடத்துல உணவு தேடிட்டு திரும்பி போக்குள்ள இந்த இடத்துல தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்கு, நீங்க போறேன்னா போங்க, நான் உங்களோட வரமாட்டேன்னு அந்த பெண்குயின் சொன்னோம். அது வாய் வச்சு எப்படா சொன்னிச்சு. எவ்வளவு கட்டுக்கதை, நம்மளை வச்சுதான் கட்டுக்கதை. 1000 ரூமர்ஸ் இருக்குன்னா பாவம் பறவைகள் அனிமல்ஸையும் விடுறது இல்லை. காதல் தோல்வி அந்த பெண்குயின் போயிட்டான். அந்த பொண்டாட்டி பெண்குயின் வந்து உன்னோட வாழ விருப்பம் இல்லைட்டு அதோட சூசைட் பண்ண போயிட்டான். அதை ஒருத்தர் வழிமறைச்சு விடுறாருங்க இப்படி போங்கன்னு. அதான் அந்த டைரக்டர் போட்டிருக்கு. அதை அடவ ஏரியானி அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு 2 நாளாக சோசியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு வைரல் வீடியோ, ஒரு பெண்குயின் ஒன்று வந்து தனியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆளாளுக்கு தான் வாழ்க்கையோட எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டான். அவன் என்ன சொல்கிறான், என்ன மாரியே தனிமை விரும்புது போல இருக்கு, இல்லை என்ன மாரியே பைத்தியம் முடிச்சு போச்சு போல இருக்கு அந்த பெண்குயினுக்கு. இப்படி ஒருவருத்தன் கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டான், இழைக்க ஆரம்பிச்சுட்டான். பெண்குயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிட்டு அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒன்று தோன்றதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா கூத்து வேற மாதிரி இருக்கு. பெண்குயின் வந்து மனிதனோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. யாருங்க பார்த்தா ஒரு பெண்குயின் வந்து தான் 300 அடிக்கு கீழே போய் மீன் பிடிச்சிட்டு வரும். ஆண் பெண்குயின் வரலன்னா, மிஸ்ஸஸ் வரலன்னா, மிஸ் பெண்குயின் வந்து இவர் இறந்து வர மிஸ்டர் பெண்குயின் வந்து இறந்துருவாரு. இப்படி அள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பெண்குயினோட ரியல் ஸ்டோரியை அதை ஆய்வு பண்ண அறிக்கை, அந்த ஆய்வு அறிக்கையே இருக்குது. அது வெளியிட கேவலமாக இருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கையை வந்து அவர் வேறு மொழியில் வச்சுட்டே போயிட்டார். இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டா இந்த பெண்குயின் மேலே இருக்க அந்த புனிதத்துவத்தை போக்கிடணும். பார்த்தா இப்போ பெண்குயின் மனிதனோட மோசமான ஒரு ஆளாக இருக்கும் போல இருக்குது. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பெண்குயினுக்கு வந்து காது வழியாக போய் நிஃபா வைரஸ் மாரி போய் மூளை குழம்பி போயிட்டான் அந்த பெண்குயின். அது பாட்டுக்கு போயிடுமா. அதுக்கு என்னென்னா கடலில் தானே அது வாழுது, படிக்கடல் மேலே. அது வந்து வழியில் ஒருத்தர் மறைச்சி இந்த கூட்டத்தோடு விடுறதுக்கெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் அது அப்படி நான் போகிறேன் போயா நீங்கள் உங்களை கூட்டம்ன்ட்டு அது போயிடுது தனியாக. மனிதனே இது மாதிரி தனியாக நிறைய பேர் போகிறாங்க. தனியாக போய் அது மலையில் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. மலை வந்து ஒரு எண்டு இல்லாத ஒரு விஷயம். மேலே போய் மறுபடியும் பொத்துன்னு கீழே தான் விழணும். அங்கே இறையும் கிடைக்காது. அந்த பெண்குயின் இறக்க தான் நேரிடும். இதில் இன்னொரு கதையை ஒன்று விட்டாங்க, ஒரு பெண்குயின் இறந்துட்டா அந்த ஆண் பெண்குயின் இறந்துருமா. பெண்குயின் வந்து ரேப்பே பண்ணுமா. அந்த ரிசர்ச்சில் அதான் எழுதி வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் இது ஒன்றும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதான். அதேமாரி ஒரு பெண்குயின் வந்து பிக்கப் பண்ணுறது 2 ஆண் பெண்குயின்குள்ளே போட்டி வந்துருச்சுன்னா மற்ற பெண்குயினை போய் சண்டைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருமா. அவன் பாரு, அவன் நம்மள ஒரு பிக்கப் பண்ண விட மாட்டான், வா அட்டாக் பண்ணலான்னு எல்லாம் வந்து அட்டாக்லாம் பண்ணுமா. பாரு, நம்ம கூலிப்பட அட்டாக் வரையும் அதுக்கிட்ட இருந்துருக்கா. டே மனிதனோட ஒப்பிட்டு போல இப்போதான்டா புரியுது. ஒரு ஃபிகர் உசார் பண்ணுறதுக்கு ஒரு பெண்குயின் கூலிப்படையெல்லாம் போய் அழைச்சிட்டு வந்துருமா. அதோட அறிக்கையெல்லாம் இருக்குது பாருங்க, விக்கிமீடியாவில் இருக்குது. நானும் பெண்குயினை பற்றி பார்த்தேன்னா அப்புறம் தான் உள்ளே வந்து படித்து பார்த்தேன். அந்த பெண்குயினை பற்றி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போயிட்டா மிஸ்ஸஸ் பெண்குயின் இல்லைன்னா மிஸ்டர் பெண்குயின் செத்து போயிடுன்னு அப்படியெல்லாம் இல்லையா. வெயிட் பண்ணி பார்க்குமா, சரி அவள் போயிட்டா அப்படி சரி நிவாடின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள பெண்குயினை கூட்டிகிட்டு போயிருமா. அந்த அளவுக்கு அதுட்டு ஒரு ஒஸ்ட் கல்ச்சர் இருக்குது. பட் இதெல்லாம் வெளில தெரிஞ்சால் அந்த பெண்குயின் மேலே உள்ள மரியாதை இவ்வளோ நாள் கட்டி காவந்து பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அது போயிடுமேங்கிறது விட்டு இந்த நியூஸை லீக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக தனியாக போன பெண்குயினுக்கு என்னெல்லாம் கதை எழுதிட்டாங்கிறீங்க. அது இந்த கூட்டத்தோட வாழ விரும்பலையா, இந்த இடத்துல உணவு தேடிட்டு திரும்பி போக்குள்ள இந்த இடத்துல தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்கு, நீங்கள் போகிறேன்னா போங்க, நான் உங்களோட வரமாட்டேன்னு அந்த பெண்குயின் சொன்னோம். அது வாய் வச்சு எப்படா சொன்னிச்சு. அதோட வரலாறு நம்மளா திரிச்சு இவ்வளோ நேற்று வரைக்கும் நானும் பெண்குயின் மேலே அப்படி தான் ஒரு கற்பனை வச்சுருந்தேன். இவங்க சொல்லுவாங்க இல்லை ஒரு குரங்கு செத்தா இன்னொரு குரங்கு செத்து போயிடும், புறா செத்து போயிடும், இப்படி ஏகப்பட்ட வரலாறு நம்மள்ட்ட இருக்குது. அன்னப்பறவை பற்றி சொன்னாங்க. அன்னப்பறவைன்னு ஒரு பறவையே இல்லைங்கிறது அப்புறம் தெரியுது. அன்னப்பறவை வந்து பாலை மட்டும் அப்படி குடிச்சிட்டு தண்ணியை லபக்குன்னு தள்ளி விட்டுருமாங்கிற கதையெல்லாம் விட்டாங்க. அப்படி ஒரு பறவையே இல்லையா. செந்தூர பூவேன்னு பார்த்துருக்கீங்களா? செந்தூர பூ யார் பார்த்தீங்க? செந்தூர பூ யாருமே பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு பூவே கிடையாது. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான். ஃபீனிக்ஸ் பறவை எங்கே இருக்குது? சூரியன் நோக்கி பறவுமா, மறுபடியும் வந்து கீழே விழுந்து பவுடர் ஆகி மறுபடியும் எந்திரிச்சு பறவை. பைத்தியமாக அதுக்கு அங்கே போனால் எரியுதுல மறுபடியும் பறக்குமா ஒரு இடத்துல, அதை வச்சு கிளப்பி விட்டாங்க. ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பறந்து சூரியனை பார்க்கணும். எவ்வளோ கட்டுக்கதை, நம்மளை வச்சு தான் கட்டுக்கதை. 1000 ரூமர்ஸ் இருக்குன்னா பாவம் பறவைகள் அனிமல்ஸையும் விடுறதில்லை, கட்டுக்கதையை கிளப்பி விட்டுறாங்க. அது பாட்டுக்க சிங்கம் வந்து நமக்கு நன்றி சொல்லிட்டு போனிச்சான். அது நம்மளை வேட்டையாடும் பார்த்தா
என்னென்ன கதைங்கிறீங்க? நமக்கு சொல்கிறாங்கல்ல, ரூமர்ஸ் எழுதுறாங்கல்ல, இப்படி போன கையோட ஒரு கட்டுக்கதை கிளப்புறாங்களா, அதுக்கு மேலே கட்டுக்கதை. அந்த பெண் குவினை பார்த்து அந்த பெண் குவின் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகி அது தனிச்சு போயிட்டுங்கிறது தான் அதோட கன்க்ளூஷன். அது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து இயக்குனர் வேற சொல்லிட்டாரு. விசாரணை படம் வந்து ஆஸ்காருக்கு போச்சு. அப்போ அவரை இன்வைட் பண்ணுறாரு அந்த டேரக்டரை. ஆனால் மற்றவங்களாம் சொல்லி, ஏய் அவர் கூப்பிடாத, வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லவும் மாட்டாராம். பாதியிலே எந்திரிச்சு வர போயிடுவாராம். எந்திரிச்சு போயிட்டா ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடும் அப்படின்னு. பரவாயில்ல, நான் அவரை கூப்பிட்டே ஆவன்னு கூப்பிட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் எழுந்தெல்லாம் போகலையா. சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை வெற்றி, ஆனால் பட் இந்த படம் இன்று இரவு என்னை தூங்க விடாது அப்படின்றத அவர் சொன்னாராம். இன்று இரவு என் தூக்கத்தை கலைத்து விடும் விசாரணை படம். ஏன்னா அது எல்லாருக்கும் அப்படி தானே. அந்த படத்தை எடுத்த இயக்குனரே பெண்குயினை வச்சு டாக்குமெண்ட்ரி பண்ணார்ல, அவரே சொல்லிட்டு இருக்காரு, இது நான் எடுத்து விட்ட டாக்குமெண்ட்ரிடா, இத்தனை வருஷங்கள் இது ஆக்சுவலாக இது நடந்தே 7-8 வருஷம் ஆகிட்டான். இப்போதான் அந்த எவ்வளோ எடுத்து பிக்கப் பண்ணி அந்த வீடியோ ஏற்றி விட்டு அவன் கீழே போய் கவிஞராக மாறிட்டான். காதல் தோல்வியில் அந்த பெண்குயின் போயிட்டான். அந்த பொண்டாட்டி பெண்குயின் வந்து உன்னோட வாழ விருப்பம் இல்லைட்டு அதோட சூசைட் பண்ண போயிட்டான். அது எதுவும் போல் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகி சோறு தண்ணி இல்லாமல் போயிருக்கு அது பாட்டுக்கு. நமக்கு எப்படி காடு கரைக்கி பக்கம் போயிடுறோம், பைத்தியம் முடிச்சதுன்னா என்ன தனியாக போயிடுறோம்ல, கையில் கேரி பக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு இப்போ ராத்திரி பகல் எதுவும் தெரியாது போயிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து மென்டல் டிஸ்டர்ப்டு வந்து இதான் வீடு இதான் வாசல் எதுவும் தெரியாது. அதுமாரி அந்த பெண்குயின் கொஞ்சம் குழப்பமாகி நம்மளோட மோசமான கண்டிஷனில் இருந்திருக்கும் போது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, டப்பு 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 டப்புன்னு. அதை ஒருத்தர் வழிமறைச்சு விடுறாருங்க இப்படி போங்கன்னு. அதான் அந்த டைரக்டர் போட்டிருக்கு. அதை அடவை ஏரியானி அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது சல்லுன்னு. அதுக்குள்ளே விழுந்து இது எதுக்கு இந்த நான் ஆக்சுவலாக அந்த பெண்குயின் கதையை சொல்ல வந்து 2 நாளாக நான் பேச நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத விட்டு பேச முடியல. ஆனால் உண்மையாக இருக்குன்னா இந்த ரூமர்ஸ் நம்ம மனிதர்கள் மேலே சொல்கிறாங்களே, இப்படி ஒருத்தர் அவர் அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டாராங்க, அவர் இலை கட்சியோட போயிட்டாராங்க, அவர் சூரியன் கட்சியோட போயிட்டாராங்க, அவர் அந்த அவருக்கு லிங்காங்க, அந்த நடிகைக்கு அவருக்கு லிங்காங்க. நீனா பார்த்தா போய் இதெல்லாம் ஏதாவது நம்ம கண்ணால் பார்க்கறது விஷயம் இல்லாமல் அள்ளி ஏதாவது கதை கட்டுறோம்ல, மனிதரே சொல்கிறேன், அள்ளி தூத்துறது. அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதுமே. இந்த கருத்தை தான் நான் சொல்ல வந்தேன் இந்த பெண்குயினுக்குள்ள. ஏன்னா வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அதை இதை விட வேற ஒரு ஆகச்சிறந்த திருக்குறள் இந்த ரூமரை கட்டுப்படுத்த இந்த திருக்குறள் தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரு சொன்னான்னு எவரு சொன்னான்னு எந்த விஷயம் யாரு சொல்லியிருந்தாலுமே நீங்க நம்பாதீங்க, உங்களோட அறிவுக்கு பொருந்தினால் மட்டும் சொல்லுங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த பெண்குயின். இந்த பெண்குயினை வச்சு 2 நாளாக வந்து ட்ரெண்ட் பண்ணி, அது 7 வருஷத்துக்கு முன்னாடி இயக்குனர் எடுத்த டாக்குமெண்ட்ரி எடுத்த இயக்குனரே அதை கைவிட்டுட்டாரு. ஆனால் இந்த பெண்குயினை வச்சு இவங்க இன்னும் படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்குயினை அதை நினச்சிதான் இதை நினச்சிதான். டேய், மனுஷன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சிக்க முடியல. நல்லா வர்றான், எவன் வெட்டுறான், எவன் குத்துறான் எதுவுமே தெரியல. இதில் நீங்கள் மிருகத்துக்கு வேற கட்டுக்கதைக்கு போயிடாதீங்க. கள்ளக்காதல் கட்டுக்கதையெல்லாம் மனிதரோட நிப்பாட்டுங்க, மிருகத்துக்கு சேர்த்து எழுதுறாங்க. அது பாட்டு காட்டில் நிம்மதியாக வாழட்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.